கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவருக்கும் பிலேட்டட் நியூ இயர் கிரீட்டிங்ஸ், காலதாமதமான புத்தாண்டு வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதும் இந்த சபையோடு கூட இருந்து தேவைகளை சந்தித்து நல்ல ஊழியத்தை நிறைவேற்றுவாராக. இது வருஷத்தினுடைய முதல் ஓய்வு நாளாக இருக்கிற காரணத்தினாலும் இன்னும் இந்த நியூ இயர் ஃபீவர் நம்மளை விட்டு போகவில்லை என்பதாலும் இன்றைக்கு திருவிருந்து ஆராதனை நடைபெறுகிற என்கிற காரணத்தினாலும் ரெண்டையும் சேர்த்து ஒரு தேவ செய்தியாக கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆஃபீஸில் உட்காந்து, ஆண்டவரை எனக்கு ஒரு நியூ இயர் டெக்ஸ்ட் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் ஜெபம் பண்ணேன். எப்படி எப்போயுமே ஜெபம் பண்ணுவேன். நியூ இயர் டெக்ஸ்ட்டுக்காக ஜெபம் பண்ணேன். பல வசனங்கள் என்னுடைய மனசில் பட்டுச்சு. சகோதரர் ரவி அவர்கள் வாசித்த இந்த வேத பகுதி சங்கீதம் 28:9 என்னுடைய மனசில் என்னுடைய கண்ணில் பட்டுச்சு. அந்த டெக்ஸ்ட்டை ஒரு முறை வாசிப்போமா? சங்கீதம் 28:9. தேவரே உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த பரமபிதாவே, இந்த புத்தாண்டு செய்தியாகவும் திருவிருந்து ஆராதனைக்காக செய்தியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதியை ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற எல்லாருடைய உள்ளமும் தொடப்படும்படியாக, ஆவியானவர் அசைவாடும்படியாக இயேசுவின் வழியாக கேட்கிறோம் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமென். இந்த ஜெபத்தை நீங்கள் கேட்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வரலாம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலேயும் 10ஆம் வசனத்திலேயும் யாபேசினுடைய ஜெபம் ஞாபகம் வருதா? யாபேஸ் ஒரு ஜெபம் பண்ணார். தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுறார். இப்படி இங்கே தாவீது ஒரு 4 ஜெபத்தை பண்ணுற மாதிரி, அது 4 விண்ணப்பத்தை பண்ணுற மாதிரி யாபேஸும் 4 விண்ணப்பத்தை பண்ணுறாரு. அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியில் அவன் வேண்டிக் கொண்டதை ஆண்டவர் அருளினான், அப்படி தானே யாபேஸு. இந்த 28ஆம் சங்கீதத்தில் 7வது வசனத்தில் தேவரீர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டதினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படிங்கிறார். ஆகவே 2க்கும் நிறைய பேரலிசம் இருப்பதை என்னால் நான் பார்க்க முடிந்தது. நான் மதுரை பற்றி திருச்சபையில் இருக்கும்போது யாபேசினுடைய அந்த ஜெபத்தை புத்தாண்டு செய்தியாக நான் கொடுத்துருக்கிறேன். 2லையும் 4 விண்ணப்பம். யாபேசின் ஜெபத்திலையும் ஆண்டவர் பதில் கொடுத்தாரு, அவன் கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. சங்கீதத்திலே 4 விண்ணப்பம், அவன் கேட்டதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு. இன்றைக்கு ஜெபத்தோடு இந்த தாவீதினுடைய ஜெபத்தை நாம் திருவிருந்து ஆராதனையில் சிந்திக்கும்படியாக நாம் இருக்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரிடத்தில் விண்ணப்பத்தை வைக்கும்போது உரிமை வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார். எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப தெரியாது. ஆங்கிலத்தில் ப்ரோனவுன் அப்படின்னு இருக்கு. ப்ரோனவுன் அப்படின்ருக்கு. அதில் உமது, உம்முடைய, டை அண்ட் டைன், இது என்னதான் இங்கிலீஷ்காரன் ப்ரோனவுன்னு அது இதுன்னு சொன்னாலும் எனக்கு ஒரு ப்ரீச்சராக நான் தெரிந்தெடுத்திருக்க வார்த்தை உரிமை வார்த்தை. ஆண்டவரே, இந்த 2025ஆம் வருஷத்தில் எங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும். அந்த ஆசீர்வாதத்தை உம்முடைய ஜனத்திற்கு, உம்முடைய பிள்ளைங்களுக்கு, ஆண்டவரே உங்கள் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படிங்கிறத, அந்த ப்ரோனவுன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நான் ஒரு ப்ரீச்சராக உரிமை வார்த்தைகளாக அவர் உபயோகப்படுத்துகிறார். ஆண்டவரே, நான் யாருக்காகவும் கேட்கல ஆண்டவரே, உங்கள் பிள்ளைங்களுக்காக. ஐ ஆல்ரெடி செட் ப்ரோனவுன் உமது, உம்முடைய, தாய் அண்ட் டைன் அப்படிங்கிற வார்த்தையை அவர் அதிகமாக உபயோகப்படுத்துவதை நான் பார்க்கிறேன். முதலாவது அவர் என்ன ஜெபம் பண்ணுறாரா? தேவரீர்
உமது ஜனத்தை ரட்சியும். நான் மறுபடியும் சொன்ன பார்த்தீங்களா, இந்த உரிமை வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாரு. ஆண்டவரை எங்கேயும் அசைய விடாதபடிக்கு, ஆண்டவரே நாங்கள் கேட்குற ஆசீர்வாதங்கள் எல்லாம் வேற யாருக்காவது கேட்கல, ஆண்டவரே உங்கள் ஜனத்திற்காக, உங்கள் பிள்ளைங்களுக்காக நான் கேட்கிறேன். ஆங்கில வேதாகமத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சேவ் யுவர் பீப்புள், சேவ் யுவர் பீப்புள். சேவ் என்கிற அந்த வார்த்தை, ஆங்கில வார்த்தை, வருகின்ற இடத்தை பொறுத்தளவு அந்த அர்த்தம் அமைகிறது. ஜெனரலாக பொதுவாகவே சேவ் என்கிற வார்த்தை காப்பாற்றும், விடுவியும் என்கிற பொருளில் வருகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் மன்றாடும் போது, ஆண்டவரே இந்த 2025ஆம் வருஷத்தில் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் காப்பாற்றுங்க. எதிலிருந்து காப்பாற்றுங்க? ஆபத்துக்களிலிருந்து உங்களுடைய பிள்ளைங்களை காப்பாற்றுங்க அப்படிங்கிறார். சான் பிரான்சிஸ்கோவில் கோல்டன் கேட் பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு பாலம் ஒன்று கட்டினார்களாம். அந்த பாலம் கட்டும்போது ஒரு சிலர் அந்த பாலத்திலிருந்து விழுந்து மாண்டு போனார்கள். அப்போ ஒரு புது ஐடியா ஒன்று வந்துச்சு. ஏன் இந்த பாலத்துக்கு கீழே ஒரு ஜாயிண்ட் நெட்டை கட்டுற, ஒரு ராட்சச வலையை கட்டியாச்சுன்னா இந்த பாலத்தை கட்டுறவன் எவனாவது தவறி விழுந்தான்னு எதில் விழுந்துருவான்? வலையில் விழுந்துருவான்னு சொல்லி ஒரு ஜாயிண்ட் நெட்டு முதலாக உபயோகப்படுத்தினார்கள். இதை லெஸ்லி ஃபின் அப்படிங்கிற புத்தகம், சரி, பிரசங்க குறிப்பிலிருந்து நான் எடுத்தது. முதலாக அவங்க செஞ்ச அந்த வலையினுடைய விலை $1,00,000. $1,00,000. இந்த வலையை கட்டிட்டு அந்த பாலத்தை கட்டினாங்க. ஒரு சிலர் விழுந்தாங்க, ஆனால் மரித்து போகவில்லை. இந்த சிஸ்டம் தான் அதற்கு பின்பாக காலங்களில் சர்க்கஸில் அந்த வலையை கட்ட ஆரம்பித்தார்கள். இந்த வலையை கட்ட ஆரம்பித்த பின்னாடி இந்த சர்க்கஸில் உள்ளவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கூட ஆரம்பிச்சு. ஒரு சம்மர் சால்ட் அடிக்கிறவன் 4 சம்மர் சால்ட் அடித்தான். எதுக்கு? கீழே விழுந்தாலும் நெட்டில் விழுந்துருவோம். ஒரு சம்மர் சால்ட் அடிக்கிறவன் 4 சம்மர் சால்ட் அடித்தான். தேர் வாஸ் எ ஷியூரிட்டி ஃபார் தம். அவனுக்கு நிச்சயமாக தெரியுது, எனக்கு கீழே நான் விழுந்தேன்னா இந்த வலை என்னை தாங்கி கொள்ளும். 2025ஆம் வருஷத்தில் ஒரு ஊழியக்காரனா நான் என்னத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், when we know there is a net, God's hand, தேவனுடைய கரம் நம்ம தூக்கி பிடிக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா, why don't we make some bold attempt for Jesus in terms of ministry? ஊழிய சம்பந்தமாக ஏன் தைரியமான சில முயற்சிகளை பண்ணக்கூடாது? சர்க்கஸில் உள்ளவன் ஒரு நெட்டு இருக்குது, தன்னை தாங்கிக்கிறன்னு தெரிஞ்சவன 3 சம்மர் சால்ட் அடிக்கிறான், 4 சம்மர் சால்ட் அடிக்கிறான், பத்திரமா விழுந்துடுறான். இந்த வருஷத்தில் there is going to be a powerful hand of God. ஆண்டவருடைய வல்லமையான கரம் நம்மை தூக்கி நிறுத்த போகுது, நம்ம பிடிக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஷியூரிட்டி இருக்கிறதுனால, as a church members, why don't we make some bold attempt for Jesus in the year 2025? ஒரு நல்ல தைரியமான முயற்சிகளில் இறங்குங்க, சபையாக இறங்குங்க. நான் பார்க்குற உங்கள் செலவுகள் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் ஒரு படைமுயற்சி கூட்டம் எங்கேயாவது நடத்தியிருந்தால் நான் கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கும் அப்படிங்கிற என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம். Make some bold attempt. ஒருத்தர் எழுதுறாரு, how can God fail to save his own people? அவருடைய பிள்ளைங்களை அவர் காப்பாற்றாம, சேவிங்கிற வார்த்தை அப்படியே, அவருடைய பிள்ளைங்களை அவர் காப்பாற்றாம எப்படி அவர் இருக்க முடியும்? கென்னத் அப்படிங்கிற எழுதுறாரு, security is our nearness to God, not our distance from danger. எல்லாம் தெரிஞ்சுங்க. பாதுகாவல் என்பது நாம் ஆபத்திலிருந்து எவ்வளவு தூரமாக இருக்கிறோம் என்பதின் அடிப்படையில் இல்லை, நாம் ஆண்டவரோடு கூட எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம் என்பதில் இருக்கிறது. இந்த 2025ஆம் வருஷத்தில் நாம் ஆபத்திலிருந்து ரொம்ப தூரமாக ஒதுங்கியிருக்கலாம். பட் தட் இஸ் நாட் அவர் செக்யூரிட்டி. அண்டர்லைன் இட், தட் இஸ் நாட் அவர் செக்யூரிட்டி. நம்முடைய பாதுகாப்பல்ல. சபையில் இருக்கிற ஆண்களும் பெண்களும் சிறியோரும் பெரியோரும் வாலிபரும் எல்லாரும்
நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு நெருக்கமாக வருகிறோம் என்பதின் அடிப்படையிலேயே நம்முடைய பாதுகாவல் இருக்கிறது. ஆண்டவரே உமது ஜனத்தை ரட்சியும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைங்களை காப்பாற்றுங்க, உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை ஆண்டவரே பூர்த்தி செய்யுங்க. மத்தேயு 1:21 மத்தேயு 1:21 வாசிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் என்ன அப்படின்னு சொன்னால், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ஜனங்களின் ஆண்டவர் இந்த 2025 வருஷத்தில் எதிலிருந்து உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால், ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்ற வேண்டும், பொருளாதார நெருக்கடியிலிருந்து, சேவ் ஃப்ரம் தி ஃபினான்ஷியல் கிரைசிஸ், பொருளாதார நெருக்கடியிலிருந்து காப்பாற்ற வேண்டும். இதை எல்லாத்துக்கும் மேலாக இன்றைக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கிற காரணத்தினால பாவத்திலிருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளை ரட்சிக்க வேண்டும் என்கிற வார்த்தையை காப்பாற்ற வேண்டும். ஜீசஸ் என்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் ஜெகோவா இஸ் சல்வேஷன். யெகோவா நம்முடைய இரட்சகர். முதலாவது மேசியாவின் தீர்க்க தரிசனம், ஃபர்ஸ்ட் மெசையானிக் ப்ராஃபஸி, முதலாவது மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனம் எப்போது சொல்லப்பட்டதோ அப்போதிருந்தே பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசிகள் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து கல்வாரி சிலுவையில் மரிக்கப் போகிற சம்பவத்தை அவ்வப்போது கூறிக்கொண்டே வந்தார்கள். 1-2 உதாரணத்தை மாத்திரம் சொல்லணும்னு விரும்புகிறேன். 40ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில், இதோ நான் வருகிறேன், புத்தக சுருளிலே எழுதப்பட்ட பிரகாரமாக தேவனே உமது சித்தத்தை நிறைவேற்ற நான் வருகிறேன். யுக நெடுகிலும் மனிதனுடைய காதுகளிலே ஒலித்து கொண்டிருந்த ஒரு வார்த்தை, இதோ வருகிறேன், புத்தக சுருளிலே எழுதப்பட்ட பிரகாரமாக தேவனே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற வருகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நமக்காக மரிக்கப் போகிறார் என்கிற வார்த்தையை யுக நெடுகிலும் தேவனுக்கு பயந்து நடந்த மக்களுடைய காதுகளிலே ஒலித்து கொண்டே இருந்தது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தப்படி செய்ய வருகிறேன். மனிதனுடைய காதுகளிலே ஒலித்து கொண்டிருந்த வார்த்தை, இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்து ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தை ஒலித்து கொண்டே இருந்தது. பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து மாத்திரமல்ல, ஆபத்துக்களிலிருந்து மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிக்க வேண்டும் என்பது பழைய ஏற்பாட்டின் முதல் மெசையானிக் ப்ராபசி. அது எல்லா தீர்க்கதரிசிகளும் கிறிஸ்துவின் முதலாம் வருகையையும் அவருடைய பாடு மரணத்தையும் சுட்டி காட்டினவர்களாக இருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறைச்சாலையின் கதவுகளை மாத்திரமல்ல, சிறைப்பட்டவர்களை மாத்திரமல்ல, பாவத்திற்கு மன்னிக்க வேண்டும், மரணத்திற்கென்று நியமிக்கப்பட்டவர்களையும் விடுதலையாக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார். Christ came to deliver the captives from the sentence of death. இன்றைக்கு திருவிருந்து ஆராதனை நாம் அனுசரிக்கும்படியாக இருக்கிறோம். கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டதன் நோக்கம் டு டெலிவர் அஸ் ஃப்ரம் த சென்டென்ஸ் ஆஃப் டெத். பொருளாதார நெருக்கடியிலிருந்து காப்பாற்றுவதற்கு வந்தார் என்பது ஒரு பக்கம் உண்மைதான். வியாதியிலிருந்து விடுவிக்க வந்தார் என்பது உண்மைதான்.
இதுக்கு மேலே ஒரு ஊழியக்காரனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் என்று சொன்னால், மரண தண்டனைக்கென்று நியமிக்கப்பட்ட உங்களையும் என்னையும் விடுவிக்கும்படியாக ஆண்டவர் வந்தார். இதை குறித்து எஸ்டி பைபிள் கமெண்ட்ரி என்ன சொல்லுது அப்படின்னா, கிரைஸ்ட் கேம் டு சேவ் us from our sins, not in our sins. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாய் வந்தார், நம்முடைய பாவத்தில் நம்மை விடுவிக்கும்படியாய் வரவில்லை. அடுத்து மத்தேயு எழுதுகிறாரு, நாம் ஏற்கனவே செய்த பாவத்தில் இருந்து விடுதலை கொடுக்கும்படியாக மட்டும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரவில்லை, but from potential tendencies that leads to sin. நாம் ஏற்கனவே செய்த பாவத்திலிருந்து மாத்திரம் விடுதலை கொடுக்க ஆண்டவர் வரவில்லை, நாம் பாவம் செய்யக்கூடிய தன்மையிலிருந்தும் அந்த பாவத்திலிருந்தும் விடுவிக்கும்படியாக ஆண்டவர் வந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து He came to redeem us from all iniquity and hereditary sins. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா பாவங்களிலிருந்தும், பாவம் செய்யக்கூடிய தீமை செய்யக்கூடிய அந்த தன்மையிலிருந்தும் விடுவித்தார். நினைக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரை என்னை திருவிந்தாரனில் கலந்து கொள்ள இருக்கிறேன், நான் செஞ்ச பாவத்தையெல்லாம் எங்களை பாவத்திலிருந்து என்னை ரட்சியும். தட்ஸ் நாட் எனஃப். செய்த பாவத்திலிருந்து மாத்திரம் அல்ல, பாவம் செய்யக்கூடிய அந்த தன்மையிலிருந்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த ஆணி வேறவே வெட்டணும் அப்படின்னு பார்க்குறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை காப்பாற்றுவதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த எதிரி சாதாரண எதிரி அல்ல. மத்தேயு எழுதுகிறாரு, He came to save far more formidable enemy. பயங்கரமான ஒரு எதிரிடமிருந்து நம்மை மீட்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அந்த எதிரி எப்படிப்பட்ட எதிரி அப்படின்னு சொன்னால், உலக இரட்சகர் படைத்தவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய உயிரை கேட்கக்கூடிய எதிரி. தட்ஸ் கால்ட், we call it formidable enemy. formidable foe அப்படிங்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம எதிலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால், He came to restore the dominion of God in the heart of men. 2025 வருஷத்தில் உங்களை எதிலிருந்து ஆண்டவர் காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஊழியக்காரன் என்ன கேட்குறேன்னா, ஆண்டவரே, மதுரை மத்திய திருச்சபையின் விசுவாசிகளுடைய இருதயத்தில் தேவனுடைய ஆளுகையை ஏற்படுத்தும். Restore the dominion of God in the heart of every member who are seated here. இந்த மதுரை மத்திய திருச்சபையில் அமர்ந்திருக்கிற எல்லாருடைய இருதயத்திலும் ஆண்டவரே, 2025 வருஷத்தில் நீங்கள் ராஜாவாக குடிகொள்ளும்படியாக எங்களை மீட்கும்படியாய் வர வேண்டும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சோஷியல் ஜஸ்டிஸ், எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி, ஏழ்மையை வறுமையை நாம் நீக்க போகிறோம் அப்படி சொல்கிறாங்க. நிறைய ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணுறாங்க புத்தாண்டு செய்தியாக, இந்த வருஷத்தில் ஆண்டவர் வறுமையை நீக்குவார், உங்களுக்கு சோஷியல் ஜஸ்டிஸ், நீதி கிடைக்கும். ஆனால் ஒரு ஊழியக்காரனாக ஆண்டவரிடத்தில் நான் கேட்கறதெல்லாம், ஆண்டவரே, இந்த ஏழ்மைத்தனத்திற்கும் சோஷியல் இன்ஜஸ்டிஸுக்கும் காரணமான, அடிப்படை காரணமான பாவத்தையே இந்த வருஷத்தில் வேறெடுத்து போடும். Christ did not come to primarily save from poverty and just social injustice, but from sin and the fundamental cause of poverty and injustice. இந்த ஏழ்மைத்தனம், இந்த வறுமை, சோஷியல் இன்ஜஸ்டிஸ், இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பாவம். 2025 வருஷத்தில் ஆண்டவர் நம்மை காப்பாற்றணும், ஏழ்மைத்தனத்திலிருந்து காப்பாற்றணும், ஆபத்திலிருந்து காப்பாற்றணும். இது எல்லாத்துக்கும் மேலாக, ஆண்டவரே, எல்லா ஏழ்மைத்தனத்திற்கும்
எல்லா அநீதிக்கும் காரணமான பாவத்தை இந்த வருஷத்தில் என்பது ஆண்டவருடைய அவங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலிருந்து வேறறுத்து போடும். திருவிருந்த ஆராதனைக்கு நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு இந்த ஆசீர்வாதமே ஆபத்து வரக்கூடாது, ஏழ்மைத்தனம் வரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆண்டவரே இதுக்கெல்லாம் காரணமான ஆணி வேறாகிய பாவத்தை உங்கள் இரத்தத்தினால இந்த சபையின் விசுவாசிகள உள்ளத்திலிருந்து அறுத்து போடும். இதை முதலாவது. தேவரீர் உமது சுதந்திர தேவரீர் உமது ஜனத்தை ரட்சியும். ரெண்டாவது என்னம்மா? சங்கீதம் 28:9 அப்படியே வச்சுங்க. தேவரீர் உமது சுதந்திரத்தை, நான் சொன்னேன் உரிமை மொழி எப்படி போசுற பாருங்க. உமது ஜனங்கிறாரு. ரெண்டாவது உமது சுதந்திரம். இந்த சுதந்திரம் என்கிற அந்த தமிழ் வார்த்தை ஆங்கில வார்த்தை எப்படின்னா பிளஸ் யுவர் இன்ஹெரிட்டன்ஸ். அப்படிதான் ஆங்கில பைபிள் வச்சுருக்கோம் பார்க்கலாம். பிளஸ் யுவர் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் மரபுரிமையாக அடைதல், வழி வழி சொத்து, பரம்பரை உடைமை, பரம்பரை சொத்து. இங்கே இருக்கிறவங்க யாராவது நான் ஒரு அனாதை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சங்கீதக்காரனாகிய தாவீது ரெண்டாவது ஆசீர்வாதம், ஆண்டவரே உங்கள் சுதந்திரத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. சுதந்திரம் என்னம்மா? சுதந்திரம் என்னம்மா? தேவனுடைய பரம்பரை சொத்து. தேவனுடைய பரம்பரை சொத்து. எபேசியர் 1:12 கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். சபையில் இன்றைக்கு இந்த முதலாவது வாரத்தில் வந்திருக்கிற யாரும் நான் ஒரு அனாதை நினைக்காத. I am an inheritance of God. தேவனுடைய சுதந்திரம், அவருடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட மகன், தேவனுடைய பரம்பரை சொத்து. 14 சொல்லுகிறது, ஆவியானவர் சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். நம்ம யாருமா? நம்ம யாரு? தேவனுடைய சொத்து, மரபு வழியாக பரம்பரை வழியாக கிறிஸ்துவினால் சம்பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க. தமிழில் ஒரு அழகான பாட்டு பொண்ணு உண்டு. மிஸ்ஸஸ் செல்லத்துறை இந்த பாட்டை அடிக்கடி பாடுவாங்க. ரத்தம் சிந்தி உன்னை மீட்டதால் நீ மகனல்லவா எனக்கு, காயப்பட்டு உன்னை மீட்டதால் நீ மகனல்லவா உனக்கு. எனக்கு அன்பான ஆண்டவரே, பிள்ளைகளை ஒவ்வொரு காலாண்டும் திருவிருந்த ஆராதனை நடத்தும்போது நான் ஒரு அனாதை, என்னை பார்க்குறதுக்கு யாரும் இல்லை. கிறிஸ்துவின் கைகளில் ஆணிகளை பாருங்கள், கிறிஸ்துவின் சரீரத்தில் வழிந்தோடிய இரத்தத்தை பாருங்கள். அவர் இரத்தம் சிந்தி மீட்டதால் நீங்கள் அவருடைய பரம்பரை சொத்து. அவருடைய காயப்பட்டு உங்களை மீட்டதால் நீ அவருடைய மகனாக மகளாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை ஒரு நாள் மறந்துடாதீங்க. தேவனே உமது பிள்ளைகளை உடைய சுதந்திரத்தை, சொத்தை, மரபு வழியாக உள்ள சொத்தை ஆண்டவரே ஆசீர்வதித்தரலாம். தாவீது என்ன கேட்குறாரு அப்படின்னு யோசித்தேன். bless them with peace and prosperity. சமாதானத்தோடும் செழுமையோடும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வில்லியம் பார்க்லே அவருடைய புத்தகத்தில் எழுதுகிறார், there is only way to bring peace to the heart. It is to accept and do the will of God. 2025 வருஷத்தில் உங்களுக்கு சமாதானம் வேண்டுமா? ஒரே ஒரு வழிதான். என்ன வழிமா? There is only way to bring peace to the heart. It is to accept and do the will of God. தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் நிரம்பி வழியும். ஒரு டீச்சர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்களாம். ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு டிஃபைன் பீஸ், சமாதானம் என்ன எழுதுங்க அப்படின்னு கேட்டாங்களாம். பரிசுக்கான பதில் என்ன தெரியுமா? ஒரு சின்ன பையன் எழுதுனானா, பீஸ் இஸ் நத்திங் பை எவ்ரி திங் ஸ்மூத் இன்சைட் அப்படின்னு முடிச்சிட்டானா. அதான் பரிசுக்கான கேள்வி, பரிசுக்கான பதில். சமாதானம்னா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு சின்ன பையன் எழுதின பதில்,
பீஸ் இஸ் நத்திங் பட் எவ்ரிதிங் ஸ்மூத் இன்சைட். அவ்வளோதான். 2025 வருஷத்தில் புயல் அடிக்கலாம், காற்றடிக்கலாம், மழை அடிக்கலாம், வெயில் அடிக்கலாம். ஆனால் இயேசுவை நம்பி சமாதானமாக அவர் படகுல புசல் அடித்தாலும் காற்றடித்தாலும் எவ்வளோ அயர்ந்து நித்திரை அமைதியில் தூங்கினாரோ, தட் இஸ் கால் பீஸ். 119 சங்கீதம் 165 வசனத்தில் உமது வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு மிகுந்த சமாதானம், கிரேட் பீஸ். ஏசாயா 26:3 பூரண சமாதானம், பெர்ஃபெக்ட் பீஸ். ஏசாயா 48:13 நதியை போல சமாதானம், பீஸ் லைக் எ ரிவர். யோவான் 14:28 என்னுடைய சமாதானம், மை பீஸ். ரோமர் 16:20 காட் ஆஃப் பீஸ். இந்த வருஷத்தில் என்ன வேணும் உங்களுக்கு? Do you want a great peace? Do you want perfect peace? Do you want peace like a river? You want a peace of God? You are God of peace. என்ன வேணும்? தேவ சமூகத்தில் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருங்க. ஆண்டவர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களுக்கு கொடுப்பார். அவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே உங்கள் சுதந்திரத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க, அவங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தொழிலை ஆசீர்வதிங்க, வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்க, அரசாங்கத்தை ஆசீர்வதிங்க. முதலாவது அவர் என்னம்மா கேட்குறாரு? முதலாவது சேவியர், உங்களுடைய ஜனங்களை ரட்சியும் காப்பாற்றுங்க. ரெண்டாவது என்ன தெரியுமா? உமது சுதந்திரத்தை, சுதந்திரம் என்பது வம்ச வழியாக நாம் ஆண்டோடைய சொத்து, யாருமே சபையில் அனாதை இல்லை அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளும். மூணாவது நம்ம சொல்கிறார், வேமா வாசிப்போம். உமது ஜனத்தை போஷியும் அல்லது நம்முடைய சுதந்திரத்தை போஷியும். இது பிப்ளிக்கல் ரைட்டிங். முதல்ல 1 2 அப்படி உமதுன்னு வரும். ரெண்டாவது முதல்ல உள்ளதான் மூணாவது. உமது ஜனங்களை, உம்முடைய சுதந்திரத்தை ஆண்டவரே போஷியும். ஆங்கில வேதாகமத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் ஃபீட் தம் இருக்கும். ஃபீட் தம் என்னம்மா? நான் பிரகாசபுரத்தில் வேலை செய்யும்போது ஒவ்வொரு வாரமும் ஃபீடு வந்துடுங்க. ஃபீடுன்னு என்ன? மாடு வச்சுருப்போம். ஃபீடுன்னு என்ன? மாட்டு பண்ணை வச்சுருப்போம். ஃபீடு வந்துடுறாங்க. ஃபீடுன்னு என்ன? தீவனம், வேறு ஒன்றும் கிடையாது. ஃபீடுங்கிறது தீவனம். அது சொல்கிறாரு, உங்களது ஜனங்களுக்கு தீவனத்தை தாரும். போஷியம் என்றால் ஆகாரம் கொடு, திருப்திப்படுத்து, பசியை போக்கு. 2025 வருஷம் முழுவதும் உங்கள் பிள்ளைங்களுடைய ஆகார குறைச்சலை நீக்குவது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய குறைகளையும் ஆண்டவரே நிவர்த்தி செய்யும். இந்த இல்லஸ்ட்ரேஷன் ஒர்க்கர்ஸ் மீட்டிங்கில் நான் சொன்னேன். செங்கோட்டையில் தேவ செய்தி கொடுப்பதற்காக போகும்போதெல்லாம் அங்கே பாக்கியநாதன் அப்படின்னு ஒருத்தர் பெண்டிகாஸ்டல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர். அவர் கீழே தான் உட்காருவார். எப்படியுமே சேரில் உட்கார மாட்டார். ஒரு 3/4 மணி நேரம் அல்ல 1 மணி நேரம் தெய்வ செய்தியை கொடுத்து முடித்த உடனே, பாட்டு பாடி முடித்த உடனே அப்படியே நேராக வருவார். அப்படியே முகத்தை பார்ப்பார். சூப்பர் சாப்பாடு, சூப்பர் சாப்பாடு, திருப்தியாக இருந்துச்சு. இன்னொரு சாப்பாடு சாப்பிடலாமாம்பார். என்னது கேட்குறாரு அவர்? இன்னொரு சாப்பாடு என்னம்மா? டிஃபென்ஸ் அடிச்சு முடிஞ்சு போச்சு பாஸ்டர், 1 மணிக்கு மேலே இன்னொரு சாப்பாடு போட முடியும் எங்களுக்கு. என்னுடைய செய்தியெல்லாம், என்னுடைய வாஞ்சையெல்லாம் 2025 வருஷத்தில் நம்முடைய 189 சபைகளிலும் தரமான செய்தி, கலப்படம் இல்லாத செய்தி. விசுவாசிய சபை முடிஞ்சு வீட்டுக்கு போடும்போது சூப்பர் சாப்பாடு. அன்னைக்கு சூப்பர் சாப்பாடு எல்லா சபைகளிலேயும். அது வெள்ளிக்கிழமை ஆராதனையாக இருந்தாலும், சனிக்கிழமை ஆராதனையாக இருந்தாலும், சண்டவுன் வர்ஷிப்பாக இருந்தாலும், சபையை விட்டு விசுவாசிகள் போகும்போது சூப்பர் சாப்பாடு. உமது ஜனத்தை போஷியும். வயிறு நிரப்புங்கிறத பற்றி இப்போ நான் பேச வரல. வயிறு ஆண்டவர் நிரப்புவார். சபையில் ஆண்டவர் சத்தியத்தினால பிள்ளைகளை நிரப்பும் போது அவங்க வீட்டில் ஆகாரம் தனியாக சந்தோஷமாக நிரப்பும். ஆண்டவரே உமது ஜனத்தை போஷியும். இதுக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பு இருக்கு. பி தேர் ஷெப்பர்டு. ஆண்டவரே எங்கள் சபையில், இந்த சபையில் தாஸ்குமார் இருக்கார்.
அந்த தாஸ்குமாருக்கு மேலே நீங்கள் இருந்த ஆண்டவரே இந்த சபைக்கு என்னென்ன ஆகாரம் கொடுக்கணுமோ அந்த ஆகாரத்தை நீங்கள் கொடுங்க ஆண்டவர். பி அவர் ஷெப்பர்ட், தலைமை போதகராக, தலைமை மெய்ப்பராக ஆண்டவரே நீங்கள் இருங்க. நல்ல ஒரு பாட்டு நம்முடைய சர்ச் ஹிம்னில் இருக்குல்ல, இயேசு எங்கள் மேய்ப்பர் நன்றாய் போஷிப்பார், ஓநாய்கள் வந்தாலும் கைவிட மாட்டார். இந்த சபையின் மெய்ப்பராக, பிரதான மெய்ப்பனாக, முதன்மை மெய்ப்பனாக அந்த ஆண்டவர் இருந்து நம்மை வழிநடத்தி நமக்கு சரீரத்திற்கு தேவையான உணவை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய உணவை, இந்த சத்தியத்தை வீட்டில் அசைபோடுங்க, சபையில் அசைபோடுங்க, திருப்தியாக சாப்பிட்டது. இதை குறித்து சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறாரு, நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல. அது கொஞ்சம் தப்பாக நினச்சிடக்கூடாது. நம்மூர் பாஷையில் சொன்னோன்னு சொன்னால் கறியும் ஜோறும் தின்னது மாதிரி என்ன திருப்தி இருக்கோ, தேவ செய்தியை கேட்கும்போது சூப்பர்யா, கறியும் ஜோறும் தின்னது மாதிரி இருக்குது. ஐ ரிப்பீட் அகைன், என்னை பற்றி தப்பாக சொல்லிடாதீங்க. ஐ எம் நாட் அட்வொகேட்டிங் நான்வெஜ். I am advocating a standard quality material in the pulpit. சபையில் புல்பிட்டில் தரமான செய்திகள் கொடுக்கப்பட வேண்டும். அது என்ன செய்யறது தெரியுமா? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே உமது பிள்ளைகள் நடந்தாலும் ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் அவர்களுக்கு வழிகாட்டியாக இரும். பசுமையான புல்வெளியிலே நம்முடைய பிள்ளைகளை என்பது ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் தரமான சத்தியத்திற்குள் வழிநடத்தும். உங்கள் பிள்ளைங்களுக்கு, உங்கள் சுதந்திரத்துக்கு எப்பெல்லாம் ஓய்வு தேவையோ, எப்பெல்லாம் புத்துணர்வு தேவையோ, இழந்து போனதை பெறணுமோ, ஐ வில் ரிப்பீட் இன் இங்கிலீஷ், give them rest, give them refreshment, give them restoration whenever they are needed, Father. 2025 வருஷத்தில் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஓய்வு அவசியம் ஆண்டவரே, ஓய்வை கொடுங்க ஆண்டவரே. எப்பப்பெல்லாம் புத்துணர்வு அவசியமோ, எங்கேயாவது எங்கள் விசுவாசிகள் தோர்ந்து போய் ஒரு மூலையில் படுத்துட்டாங்கன்னா, give them refreshment. ஆண்டவரே அவங்களுடைய வாழ்க்கையில் எதையாவது இழந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், give them restoration, rest, refreshment and restoration. உங்களுடைய பிள்ளைகளுக்கு இவைகளை தாரும். முதலாவது என்னம்மா? ஆண்டவரே என்பது ஜனத்தை ரட்சியும், உடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். மூணாவது போஷியம். நாலாவது வாசிக்குமா? என்னென்றைக்கும் உயர்த்தியறலும். ஆங்கில வேதாகமத்தினுடைய ஒரு டிரான்ஸ்லேஷன் லிஃப்ட் தம் ஃபார் எவர் அப்படின்னு இருக்கும். லிஃப்ட் தம் ஃபார் எவர் அப்படின்னு இருக்கும். இன்னொரு மொழிபெயர்ப்பு கேரி தம் ஃபார் எவர். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு மொழிபெயர்ப்பு அவர்களை எப்பொழுதும் உயர்த்தியறலாம், அதுக்கு லிஃப்ட் தம் ஃபார் எவர் அப்படின்னு இருக்கும். இன்னொரு மொழிபெயர்ப்பில் நான் வாசித்தேன், கேரி தம் ஃபார் எவர். ஆண்டவரே 2025 வருஷத்தில் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் எப்போதெல்லாம் தூக்கி சுமக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறதோ, ஆண்டவரே உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் தூக்கி சுமங்க. ஒரு மெய்ப்பன் தன் மந்தையை நடத்துவது போல, குட்டிகளை மடியில் தூக்கி சுமப்பது போல, இந்த மதுரை மத்திய திருச்சபையின் விசுவாச பிள்ளைங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீங்கள் உங்கள் தோளில் சுமங்க, உங்கள் கையில் சுமங்க. ஸ்போர்ட்ஸில் யாராவது ஜெயிப்பதற்கு காரணமாக இருந்தால் அவரை தூக்கிட்டு நடப்பாங்க. வி கால் இட் சேரிங் எ பர்சன் அப்படிம்பாங்க. எவ்வளோ நேரம் சுமப்பாங்க? முத்துப்பாண்டி எவ்வளோ நேரம் சுமப்பாங்க? ஒரு கிரவுண்டை ஒரு ரவுண்ட் அடித்து தூக்கி இறக்கி விட்டு போடான்றானோ, மேக்ஸிமம் ½ அன் ஹவர் அந்த கிரவுண்டை ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க, அல்லது 3 ரவுண்டு வைப்பான்னு வச்சுங்களேன். கேரளாவில் முதுகர் அப்படின்னு ஒரு சமுதாயம் இருக்குது. சமுதாயத்தில் ஒரு மக்கள் இருக்கிறாங்க. பிள்ளைங்களை எப்பயுமே முதுகில் சுமந்துட்டு போவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதுகர். புராணத்தில் ஒரு கதை வாசித்தேன், யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். அந்த பையனுடைய பேரை நான் தேடி பார்க்குறேன், எனக்கு கிடைக்கல. இந்த பையன் அப்பாவையும் அம்மாவையும் தொட்டி, என்னம்மா பிறகு சொல்லுமா, இது சரியா கலை, ஆமாம் ஏதோ ஒரு பேர்,
அப்பாவையும் அம்மாவையும் தொட்டில் கட்டிட்டு ஊர் ஊராக சுமந்துட்டு போவான். பிள்ளைகளை முதுகில் சுமந்த முதுகர்கள் எனக்கு தெரியும். அப்பாவையும் அம்மாவையும் தொட்டில் கட்டிட்டு ஊர் ஊராக சுமந்துட்டு போன வாலிபு பையன் எனக்கு தெரியும். ஸ்போர்ட்ஸில் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னால் ஒரு அரை மணி நேரம் தூக்கிட்டு போனவங்கள தெரியும். ஆனால் அந்த ஆண்டவர் 2025ஆம் வருஷத்தில் அவர் நமக்காக கொடுக்குற வாக்குத்தத்தம், நமக்காக கேட்குறக்காங்க, ஆண்டவரே கேரி யுவர் பீப்புள் ஃபார் எவர், கேரி யுவர் பீப்புள் ஃபார் எவர். ஆண்டவரே உங்கள் பிள்ளைங்களை நித்தியமாய் உங்களுடைய பிள்ளைங்களை நீங்கள் சுமந்துட்டு போங்க. தமிழில் இன்னொரு பாட்டு ஒன்று ஞாபகம் வருது. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசுவே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அறிந்து கொள்ள யாரும் இல்லையே, அது போதும் என் வாழ்விலே ஏசையா, அது போதும் என் வாழ்விலே. 2025ஆம் வருஷத்தில் விசேஷமாக தான் முதல் திருவிருந்து ஆராதனையில் அந்த ஆண்டவர் நம்மை தூக்கி சுமக்கணும். அந்த ஆண்டவர் நம்மை தூக்கி சுமக்கணும். என்னுடைய ஜெபம் எல்லாம், ஆண்டவரே 2025ஆம் வருஷத்தில் உங்கள் பிள்ளைங்களால் தாங்க முடியாத ஒரு பாரம் இருந்துச்சுன்னா, ஃபாதர் கேரி தேர் பர்டன்ஸ். எங்கள் விசுவாசிகளுடைய குடும்பங்களில் தாங்க முடியாத பாரம் இருந்துச்சுன்னா, பாவ பாரமாக இருக்கலாம், ஃபாதர் கேரி தேர் பர்டன்ஸ், ஜீசஸ் கேரி தேர் பர்டன்ஸ். அவருடைய பாரத்தை அன்புள்ள ஆண்டவரே நீங்கள் சுமந்துடலாம். இந்த வருஷத்தில் அவங்க கடந்து வரும்போது எப்பயாவது உங்கள் பிள்ளைங்க கண்ணீர் வடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால், wipe every tears during the entire year 2025. ஆண்டவரே 2025ஆம் வருஷத்தில் உங்கள் பிள்ளைங்க எப்பயாவது கண்ணீர் வடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால், wipe their tears. வேறு ஒன்றும் பெருசாக கேட்கலாம். ஆண்டவர் எங்கள் பிள்ளைங்களுடைய கண்ணீரை தொடங்க. கடைசி ஆண்டவரே, இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாளும் மாத்திரமல்ல, இந்த வருஷம் முழுவதும் மாத்திரமல்ல, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே போக வரைக்கும் உங்கள் பிள்ளைங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போங்க ஆண்டவர். எங்களை தூக்கிட்டு போய் பரலோக ராஜ்யத்தின் வாசலில் விடுங்க ஆண்டவரை. உங்கள் தேவ தூதலோடு கூட நாங்கள் வாசம் பண்ணணும். நீங்கள் கல்வாரி சிலுவையில் அதுக்காகத்தான் ஆண்டவர் ரத்தம் சிந்தினீங்க. உங்கள் கைகளிலும் காண்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டதுக்கான காரணம் ஆண்டவரே, நாங்கள் பரலோக வாசலுக்குள் போகணுன்னு ஆண்டவரே. இந்த வருஷத்தினுடைய முதல் ஓய்வு நாள் ஆண்டவரே, எங்களுடைய ஜெபம்லாம் மதுரை மத்தி சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளையும் உங்கள் ஆணிகள் பாய்ந்த கரத்தில் அப்படியே தூக்கிட்டு போய் பரலோக வாசலில் கொண்டு போய் விடுங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேணும்னா உங்கள் கரத்தினாலே நாங்கள் பரலோக ராஜ்யத்தில் தூக்கி சுமக்கணும். நீங்கள் எங்களை கொண்டு போய் பரலோக வாசலில் விடணும். தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை மாத்திரம், ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச அந்த அனுபவத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கணும்னு விரும்புகிறேன். ஒரு பக்திமான் ஒன்று கனவு கொண்டு கண்டான். அந்த கனவில் மணல் பாங்கான இடத்துல 2 கால் தடங்களை பார்த்தான். அப்போ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நானும் என் ஆண்டவர் நடந்திருக்கோம். கொஞ்சம் தூரம் போன போது முள்ளும் கல்லுமான பாதைகள் இருந்துச்சு. அந்த முள்ளும் கல்லுமான பாதையில் அருந்தலாக அல்லது லைட்டாக தெரிகிற மாதிரி ஒரு நபருடைய கால் தடம் மாத்திரம் இருந்துச்சு. ஆண்டவரை பார்த்தவன் கேட்டான், ஆண்டவரே மணல் பாங்கான இடத்துல என் கூட வந்தீங்களா ஆண்டவரே, இந்த கல் முள்ளான பாதையில் ஏன் ஆண்டவரே என் கூட வரலன்னு கேட்டானா. ஆண்டவர் சொன்னாரா, மகனே முதல் கணிப்பு உனக்கு சரித்தான், 2வது கணிப்பு இந்த கல் முள்ளான பாதையில் ஒரு மனிதனுடைய கால் தடத்தை பத்தையில் அது ஓன் தடம் இல்லை ஏன் தடம் கேட்டானா. ஆண்டவரே அப்போ நான் எங்கே இருந்தேன் அப்படின்னு கேட்டானா. ஆண்டவர் சொன்னார்,
என் ஆணிகள் பாய்ந்த கரத்தில் நான் உன்னை தூக்கி சுமந்தான்டா மகனே. உன் காலில் கல் முள்ளு குத்தக்கூடாது என்பதற்காக, உனக்கு ரத்தம் வரக்கூடாது என்பதற்காக என் கையில் உன்னை சுமந்தன்னா ஆண்டவரே. கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் நம்மை பரலோகராஜ்ய வாசலுக்குள் நம்மை சுமந்து செல்லும்படியாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். எந்த நோக்கத்திற்காக ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தாரோ, கைகளிலேயும் கரங்களிலேயும் ஆணிகள் கடாவப்பட்டதோ, இரத்தம் சிந்தப்பட்டதோ, நாம் மகனாக மகளாக மாறி அவருடைய மரபு வழியாக சொத்தாக மாறி அவருடைய கரத்தில் அமர்ந்திருப்போம். ஆண்டவர் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு தூக்கி சுமப்பார். ஆமென். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நல்ல சத்தியத்தை எங்களுக்கு தந்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஜனத்தை ரட்சிக்கிறவரே, உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறவரே, உம்முடைய ஜனத்தை போஷிக்கிறவரே, உம்முடைய ஜனத்தை உயர்த்துகிறவரே, இப்பேற்பட்ட தெய்வம் எங்களுக்கு இரட்சகராக மீட்பராக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வாக்குத்தத்தத்தை உள்ளத்திலே பதித்து வைத்து அதனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள எங்களுக்கு நீர் கிருபைகளை தாரும். பரமபிதாவே, இப்பொழுதும் நாங்கள் கால்களை கழுவிச் செல்கிறோம். தொடர்ந்து திருவிருந்திலே பங்கு பெறப் போகிறோம். எங்களுடைய சம்பாஷணைகள் எல்லாம் தேவனுக்கு மகிமையாக இருக்கட்டும். ஜெபத்தோடு துதியோடு நாங்கள் கால்களை கழுவி சீக்கிரமாய் வந்து உம்முடைய பரிசுத்தமான அப்பத்திலும் ரசத்திலும் பங்கெடுக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆன்லைனில் இணைந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.